சாத்தான்குளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாத்தான்குளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சாத்தான்குளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாத்தான்குளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் ஆறு போல பாயும் வெள்ளத்தால் அங்கு மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான்குளத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அங்கு சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பாய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை காலை முதலே பெய்து வருகிறது. இந்த நிலையில் சாத்தான்குளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பாய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால் அளவிற்கு வெள்ளம் பாய்ந்தோடுவதால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுடலைமணி வழங்கிட கேட்கலாம். சுடலைமணி, விவரங்கள். நிச்சயமா, அதாவது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் என்பது தனி தீவாகவே மாறியுள்ளதாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை வரலாறு காணாத அளவிலான வெள்ளம் என்பது இன்றைய தினம் வந்துள்ளதால் பொதுமக்கள் என்பது மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர். அதாவது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்யும் என்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை இந்த மழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. தற்போதும் இந்த மழை என்பது நிற்காத ஒரு சூழலில் சாத்தான்குளம் பகுதி என்பது மிகுந்த அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நாம் தற்போது பார்த்தாலே தெரியும், எந்த பகுதியை பார்த்தாலும் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் என்பது வெள்ளக்காடாக ஓடுகின்ற காட்சிகளை நாம் தற்போது பார்த்தாலே தெரிகிறது. அந்த அளவிற்கு மிகுந்த அதிக அளவில் இந்த தண்ணீர் என்பது வெள்ளப்பெருக்காக ஓடுகிறது. மேலும் சாத்தான்குளம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்போது இந்த வெள்ள நீர் என்பது சூழ்ந்துள்ளது. காலையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் சூழ்ந்த வெள்ளம் என்பது தற்போது படிப்படியாக உயர்ந்து சுற்றியுள்ள வாய்க்கால்கள், கால்வாய்கள் அனைத்தும் நிரம்பி தற்போது குளம் போல் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த வெள்ள நீர் என்பது பாய்ந்து ஓடுகிறது. அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்த்தாலே தெரியும். இந்த சாத்தான்குளம் பகுதியில் உள்ள பெட்ரோல் பல்கில் தற்போது இடுப்பு அளவிற்கு தண்ணீர் என்பது தேங்கியுள்ள பாய்ந்து ஓடுவதாக அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது அந்த பகுதியில் போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அரசு பேருந்துகள் மற்றும் எந்த வாகனமும் அந்த வழியாக இயக்கப்படவில்லை. இவை தவிர்த்து மற்ற பகுதிகளிலும் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் தற்போது இந்த பகுதியில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் ஆட்சியரின் கீழ் செயல்படும் அதிகாரிகள் ஆங்காங்கே ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு தற்போது வெள்ளக்காடாக காட்சியளித்து வருகின்ற காரணத்தினால் ஏராளமான கிராமங்களும் பொதுமக்களும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.